Greetings to you all. Welcome to Class 6, Unit 3, Term 1, Supplementary Reading, Spices of India. Children, in the previous episode, we saw that using spices in cooking has a very, very long history. இந்த மசாலா யூஸ் பண்ணுறது, ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கு பயங்கர ஹிஸ்ட்ரி இருக்குது. Who used it? How they used it? From when on? All these things we are going to discuss now. Okay? Listen very attentively. In the end, we'll discuss the English names of the spices and the Tamil names with beautiful images. So do not skip the video. It may go back as far as 52,000 years ago, though we cannot know for sure how men came to use spices. It is quite possible that it was by chance. However, spices have played a vital role in our food now for a long time. Okay? அதாவது using spice குக்கிங்கில் சமையலில் வந்து பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. எது யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பயங்கர ஒரு வரலாறே இருக்குது. In earlier centuries, spices were not easily available and were very expensive. நான் இப்போ தானே சொன்னேன், கொஞ்சமாக ஜிஞ்சருக்காக ஆட்டுக்குட்டியே கொடுக்கணும். இது மாதிரி மற்ற ஸ்பைசஸும் அவ்வளோவா ஈஸியாக கிடைக்கிறதில்ல. இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அவ்வளோ பயங்கர காஸ்ட்லி. எக்ஸ்பென்சிவ் மீன்ஸ் நிறைய காசு. அண்ட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. தஸ் ஸ்பைஸ் ட்ரேடர்ஸ் பிகேம் ரிச். அதனால யார் வந்து அந்த ஊரில் யார் பயங்கர பணக்காரவங்களாக இருக்கிறாங்கனாக்கா ஸ்பைஸ் ட்ரேடர்ஸ். யார் யார் மசாலா விற்கிறாங்களோ அந்த வியாபாரி அவங்க தான் ரிச் மென். இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குறோம், இங்கெல்லாம் நம்ம இதில் யார் பெரிய பணக்காரவங்களாக இருப்பாங்க, நீங்களாம் எதையோ சொல்லுவீங்க, சரியா? டாக்டர் ரிச்சாக இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ரிச்சாக இருக்கிறாங்க, அப்படியே. ஆனால் அந்த நாட்களில் யார் ஸ்பைஸ் ட்ரேட் பண்ணுறாங்களே, ஸ்பைசஸ் மசாலா வியாபாரம் பண்ணுறவங்க தான் பயங்கர ரிச். பெப்பர் மிளகு அண்ட் சின்னமான்னாக்கா பட்டை நோ லாங்கர் காஸ்ட் அ ஃபார்ச்சூன். இப்போது பெப்பர் தான் ஃபஸ்ட்டு கிங்னு சொல்லிட்டேன். சின்னமான் அதுக்கும் நிறைய வேல்யூஸ் இருக்குது. However, while they seem to have lost their glory and value, they will never lose their place in a kitchen. So இது சின்னமான், பட்டை, ஏலம், கிராம்பு இவங்க இல்லாமல் ஒரு கிச்சனே இல்லை, எஸ்பெஷலி அண்ட் இந்தியன் ஒன். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் பிளாக் பெப்பர் பற்றி படிக்கலாமா? பிளாக் பெப்பர் ஆல்சோ நோன் அஸ் பிளாக் கோல்டு. ஓகே, ஒரு கருப்பு தங்கம். பிளாக் gold was the most prized spice traded from the Kerala coast. ஸோ கேரளா கோஸ்ட்லேருந்து பயங்கரமாக ட்ரேட் ஆனது, வியாபாரம் நடந்தினது பெப்பர். Indians have been using black pepper for a very long time. இந்த சில்லி வர்றதுக்கு முன்னாடியே, பிகாஸ் நம்ம காரம் வேணும்னாக்கா ஒன்லி பீப்புள் யூஸ் black pepper. காரம் எரிப்பு வேணும்னாக்கா. கொலம்பஸ் சில்லிஸ் வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வர்ற வரைக்கும் people were using only black pepper. Columbus brought chili from America. Farmers began growing it around 5,000 years ago and exported it to North and West Asia. ஸோ இங்கே பெப்பர் க்ரோ பண்ணி they were trading. அவங்க நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கே நார்த் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியா. The trade soon spread to Greece, Rome, Europe and China, and also became popular in the Islamic Empire. So, Greek, Rome, Europe, China and all the Islamic Empire எல்லாம் போகுது. என்ன போகுது? Pepper. Recipes from rich Roman household show the value of the spice in ancient Rome. அந்த ரோமன் ஹவுஸ்ஹோல்டு ரோமாபுரியில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு புரியுது. The Romans sent 120 ships a year from Egypt to trade with India
and bring back enormous quantities of pepper. ஸோ ரோமன்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு, ஓ பெப்பர் செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி எத்தனை ஷிப்பு, எத்தனை கப்பல், 120 ஷிப்பு ஒரு வருஷத்துக்கு. ஓகே, அப்போ எத்தனை விளையணும் பெப்பர். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் பெப்பர். ஸோ இனிமேல் பொங்கலில் குட்டி குட்டி பிளாக்காக இருக்கும், அதுதான் பெப்பர். ஸோ அதை தூக்கி போடக்கூடாது, ஏன்னா இங்கே இருக்கிற வேல்யூ உங்களுக்கு புரியல. இனிமேல் பொங்கலில் இருக்கிற மெழுகெடுத்து தூக்கி போடக்கூடாது, அதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. இனிமேல் we are going to see about cinnamon. சின்னமோன்னாக்கா பட்டை. பட்டையிலே so many varieties are there. Okay, some things are like curled, ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும், சில தட்டையாக இருக்கும், so many things. But still in general we'll study cinnamon. Indians have been using cinnamon for a long time. The Chinese wrote about it in 2700 BC. So இது Chinese வந்து சின்னமோனை பற்றி, இந்த பட்டையை பற்றி 2700 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியாச்சு, before Christ. Cinnamon not only adds great flavor to food but also helps to preserve it. Cinnamon போட்டாலே அது ஒரு ஸ்மெல். இது நம்மளோட பிரியாணி அண்ட் குருமாஸ் இதுக்கெல்லாம் ஸ்மெல் கொடுக்குற ஃபஸ்ட் மேன் இவன் தான். People from other parts of the world appreciated the fragrance and taste of cinnamon. ஸோ பீப்புள் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ், நிறையா ஊரில் இருந்து இது என்ன ஸ்மெல்லுப்பா செம்மையாக இருக்குது, யாரை பார்த்த, சின்னமோன். They wanted it too and were willing to pay a good price for it. இதை பார்த்த அப்புறமா இதுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், எவ்வளோ வேணாலும் பண்ணுறேன்னு they came ready. The Greeks, Romans and Egyptians brought cinnamon from India. இந்த கிரேக்கர்கள், ரோமன்ஸ், Egyptians இவங்கெல்லாம் they came to India and collected cinnamon. In the Middle Ages, the Venetians grew rich by levying tax on the cinnamon that was brought from India to Europe and the Mediterranean. The Venetians வந்து அதிலே ரிச் ஆயிட்டாங்க by levying tax. அதுக்காக வரி விரித்து சின்னமான் அவங்க ஊருக்கு எடுத்துருக்குறாங்க. கிளியர் சில்ட்ரன்? ஸோ இந்த ஸ்பைசஸ்க்கு இவ்வளோ வேல்யூ இருக்கிறது நம்மளுக்கு இவ்வளோ நாளும் தெரியலல்ல. ஆனால் வேறு ஊர், வேறு கண்ட்ரீஸ் அண்ட் வேறு கான்டினென்ட்ஸ் தே நோ த வேல்யூ ஆஃப் ஆர் ஸ்பைசஸ். நம்ம அதனால் அதுக்கு வேல்யூ கொடுக்கணும், தூக்கி போடக்கூடாது. யூஸ் இட் வெரி நைஸ்லி. இப்போ நவ் வில் ஸ்டடி த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பைசஸ். ஓகே, இன் 3000 BC to 300 BCயில் வந்து அரப்ஸ் traded spices and herbs among early civilization. அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 BCயில் அரப்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. 1200 to 1500 ADயில் வந்து யூரோப்பியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பேசேஜஸ் டு த ஈஸ்ட் இண்டீஸ். பேசேஜ்னாக்கா வழி. 1500 to 1700 ADயில் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரேஷன் பிகின்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே 200 BC to 1200 ADயில் வந்து ரோமன்ஸ் கண்ட்ரோல் த ட்ரேட். ரோமாபுரி மக்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 1400 to 1600 AD வார்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பைஸ் ட்ரேட் பிரேக் அவுட். இந்த ஸ்பைஸ் ட்ரேடுக்கு, மசாலாவுக்கு ட்ரேட் பண்ணுறது வியாபாரத்திலேயே பயங்கர ஒரு கண்ட்ரோல் வந்தது. 1600 to 1900 ADயில் அமெரிக்கன்ஸ் என்டர் த ஸ்பைஸ் ட்ரேட். அவங்க வந்து ட்ரேடுக்குள்ளே வராங்க. டுடே, இன்னைக்கு, வி எக்ஸ்போர்ட் பெப்பர், காடமம், ஜிஞ்சர், சில்லி, டர்மரிக், கொரியாண்டர் அண்ட் cumin. இன்றைக்கி எப்படி என்ன இருக்குது, நாம் வந்து மிளகு, ஏலக்காய், இஞ்சி, சில்லி எல்லாம், ஈவன் கொரியாண்டர், மல்லி, கொத்தமல்லி, cumin, டர்மரிக் எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் மீன்ஸ் ஏற்றுமதி. நம்ம ஊர்லேருந்து we are exporting, ஏற்றுமதி பண்ணுறோம். Now shall we see some spices in English and Tamil and some information about that. This is pepper. It is grown mostly in Kerala.
This is the king. தமிழ் பேர் மிளகு இல்லை குறு மிளகு. This was exported to many countries, and from Portugal, Vasco da Gama came to collect pepper. We use pepper for making rasam and other things. It has many medicinal values, especially for throat infections. This is cinnamon. Cinnamon means ilavanga pattai. பட்டைன்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. This we use in making chicken biryani, mutton biryani, even vegetable biryanis. It gives good flavor, and another one medicinal value is it reduces fat and calories. இது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு உதவுது. சரியா? இது நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ரவுண்டாக சுருள் மாதிரியும் இருக்குது, தட்டையாக பட்டை மாதிரியும் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஸ்மெல் வரும், நல்ல அழகான நறுமணம். இது இலவங்க பட்டை. இதோட பேர் ஏலம், ஏலக்காய் ஆர் காடமம். This gives beautiful fragrance. Wonderful. So the moment we see this, we remember payasam, sweet dish. So most of the sweet dishes is incomplete without cardamom seeds. Fantastic one. And it also has some medicinal value. இது ஏலக்காய், ஏலக்காய்க்கு நறுமணம் ஜாஸ்தி. This is cloves. Cloves means கிராம்பு. கிராம்புக்கும் நிறைய medicinal values இருக்குது. Okay, this is a beautiful spice we use in many of the curries to make it give good flavor. And there is cloves oil also, and medicinal value is whenever we get toothache, we keep on cloves in the teeth, and many other medicinal values. This is turmeric. Turmeric means மஞ்சள். மஞ்சள் கலர் கொடுக்கறதுக்கு எல்லா குழம்பு கறிக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் மங்களகரமாக எது ஸ்டார்ட் பண்ணாலும் மஞ்சள். அண்ட் இதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் திங்ஸ் இருக்குது. And it is very good, and ladies use to apply in their face and many other things. Okay, so turmeric, manjal. This is garlic. Garlic means poondu or vella poondu. Okay, this is very good for our health. People use for making rasam and for gas trouble or something like that. It's very nice. It has so many medicinal values. This is ginger. Ginger means inji. Ginger has lot of medicinal values for stomach problems or anything like that. We can take ginger. இதுக்கு நிறைய medicinal values இருக்குது. Nutmeg, ஜாதிக்காய். இதுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். Okay, nice fragrance. It is used in kitchen as well as it has some medicinal values. This is coriander. Coriander means kottamalli or malli. This is used to make many curries, rasam வைக்கிறதுக்கு and other curries. This also has medicinal values. This is cumin seeds. Cumin seeds means ஜீரகம். ஜீரகம் தண்ணியில் போட்டு குடிக்கலாம், குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஃபார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். cumin, ஜீரகம். This is mustard. Mustard means கடுகு. இதை தாளிக்கிறதுக்கு சீசனிங்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் தேட் வி யூஸ் இட். இதுக்கும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. This is araknut. Araknut means பாக்கு. People use to eat for some medicinal reasons. This is grown much in Kerala. பாக்கு, வெத்தலை பாக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த பாக்கு தான் அரக்னட். இதுக்கு துவர்ப்பு டேஸ்ட். திஸ் இஸ் மேஸ். ஜாதி பத்ரி, ஜாதிக்காயிலிருந்து எடுக்கிறது. திஸ் இஸ் அக்காரஸ், வசம்பு. சின்ன குழந்தைங்களுக்கு பேச்சு வரலன்னாக்கா அதை எடுத்து நாக்கில் தடவி விடுவாங்க, ஆர் அதை குட்டி குட்டியை மாலையாக பண்ணி கையில் கோர்த்து விடுறது. ஸோ வசம்பு. This is star anise, அன்னாச்சி மொக்கு. This we use for
making biryanis. It has good flavor. இது அசஃபோய்டிடா, கூட்டு பெருங்காயம். இது பவுட்ரானாக்கா பவுடராக இருக்கும், இல்லைன்னா ஸ்கொயராக வேறு ஷேப்பில் கூட இருக்கும். திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ரசம் and many other things, sambar and all. It is very good for gas trouble and other medicinal value. This is omam, bishop's weed or carom seed. Bishop's weed cure indigestive disorders. இந்த ஓமம் வயிற்று பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குது. ஓமம், பிஷப்ஸ் வீட். திஸ் இஸ் கியூபிப்ஸ், வால் மிளகு. இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னாக்கா சுக்கு, மிளகு, திப்பிலி, வால் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டாக்கா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வில் பிகம் ஆல் ரைட். கேல்நட், கடுக்காய். திஸ் ஹஸ் வெரி குட் மெடிசினல் வேல்யூ. சின்ன குழந்தைங்களுக்கு இது உரசு மருந்துன்னு கிராமங்களில் கொடுப்பாங்க. இப்போ காலப்போக்கில் மங்கிட்டு வருது. கடுக்காய், கேல்நட். திஸ் இஸ் பாப்பி சீட்ஸ், கசகசா, கஸ்கஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ஸ்பைசி கரீஸ். திஸ் இஸ் சாகோ, ஜவ்வரிசி. பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரவுண்டாக இருக்கும், ஒயிட் கலர். இது சாஃப்ரான், குங்குமப்பூ. காஷ்மீரில் நிறைய கிடைக்குது. இது சாப்பிட்டாக்கா நல்ல வெள்ளையாயிருவாங்கன்னு ஒரு வியூ. திஸ் இஸ் நன்னாரி. நன்னாரி சர்பத்தெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சர்சபரில்லா. ஓகே, இது இல்லைனாக்கா அஸ்வகந்தான்னு சொல்கிறோம். இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். வி கேன் ட்ரிங்க். ஓகே, நன்னாரி சர்பத். This is tamarind, puli. This is used for most of the curries. It gives sour taste. Puli, pulikum. This is licorice, adi maduram. இதுவும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். சாப்பிட்டாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு டேஸ்ட், ஒரு ஸ்வீட் டேஸ்ட். This is nigella seed or black cumin seed. தமிழில் சொன்னாக்கா கருஞ்சீரகம். இதுக்கு பயங்கரமான பவர் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் வெரி மச் மெடிசினல். ஆனால் எல்லோரும் எப்படி சாப்பிடக்கூடாது. திஸ் இஸ் சில்லி. சில்லி மீன்ஸ் மிளகாய் வத்தல், மிளகாய். பயங்கரமான காரமாக இருக்கிறது. அமெரிக்காலேருந்து வந்திருக்குது. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அவர் குக்கிங். திஸ் இஸ் சீசேம் சீட் ஆர் எள்ளு, black எள்ளு, white எள்ளு. So we can use for chutney and many other sweets also. Inchi ilai. This we use for biryanis and it has good flavor. இது என்ன தெரியுதா? fenugreek, வெந்தயம். டெய்லி யூஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் வெரி கூலிங். இது ஊற வச்சு குடிச்சிட்டாக்கா நல்ல and many other medicinal values. வெந்தயம், fenugreek. இது சுக்கு. சுக்கு மீன்ஸ் ட்ரை ஜிஞ்சர். ஆயுர்வேதிக் மெடிசன்ஸில் இம்பார்ட்டண்ட் ஒன். த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. சுக்கு காப்பையெல்லாம் சாப்பிட்லாம். ட்ரை ஜிஞ்சர், சுக்கு. திஸ் இஸ் ஜாகரி. ஜாகரி மீன்ஸ் வெல்லம். சுகர் கேன்லேருந்து வர்றது. தோ திஸ் இஸ் நாட் அ ஸ்பைஸ். ஏதோ ஒன்று படிச்சுக்கிறதுனால தப்பு இல்லையே. ஜாகரி, வெல்லம். பாயசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, தட் ஒன். திஸ் இஸ் சப்ஜா சீட். சப்ஜா விதைகள்னு சொல்கிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். when you drink any juice or anything like that, sarbat or anything, you soak something and put inside, it will become big. இந்த சப்ஜா சீட் போட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். கூலிங் எஃபெக்ட். திஸ் இஸ் ஃபெனல் சீட்ஸ். பெருஞ்சீரகம். நல்ல வாசனையான ஒரு ஸ்பைஸ். ஓகே, ஃபெனல் சீட்ஸ், பெருஞ்சீரகம். So dear children, today we have seen a few spices. Some of them are not spices. Most of them are found in our kitchen. So சில மசாலாக்கள் இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய மசாலாஸ் இருக்குது.
ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் படிக்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே, கீப் வாட்சிங், கீப் ரீடிங் த லெசன். தேங்க்யூ.